இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள் 16/2/2026 பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:34 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி மாலை 6:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமாவாசை வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இரவு 9:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. இரவு 9:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:41 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சில எதிர்பார்த்து இருந்து வந்த வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று விருப்பமான பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. விரைந்து செயலாற்றவும் செய்வீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உத்தியோகத்துல வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல செய்திகளும் வருவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதையும் நேர்மையாகவும் செய்வீங்க. உயர்வும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியமாக திட்டமிட்டு எந்த ஒரு செயலிலும் இறங்கவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்புகளும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடனடியாக எந்த ஒரு வேலையையும் முடிக்க வேண்டும் என்று அவசரப்படவும் வேண்டாம். முன்பின் அறிந்து செய்வதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய பெண்களிடத்துல பேசவும் வேண்டாங்க. பிள்ளைகளிடத்துல கோபமாக பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. என்று ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இதன் மூலமாக குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். நட்பு வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவருவதற்காக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வயிறு தொடர்பான இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று குறிப்பிடத்தகுந்த நல்ல நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு நடைபெறலாம். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலதிபர்களுக்கு ஒரு மங்களகரமான நாள் என்றும் கூறலாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திட்டங்களினால லாபமும் உண்டாகும். பணியிடத்துல நல்ல செயல்களை மேற்கொள்ளவும் செய்யலாம். பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. கடின உழைப்பினால நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பொருளாதாரம் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும்.
மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். நண்பர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக மனதுல மாற்றங்களும் ஏற்படலாம். அரசு தொடர்பாக பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகளும் நீங்கும். மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல நீங்க ஈடுபடவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல இன்று அவநம்பிக்கையான உணர்வுகளும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கை குறைந்தும் காணப்படுவீங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல வளர்ச்சியும் இருக்கும். பணிகள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. என்று உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பல வகைகளிலுமே இன்று முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய வேலைகளும் இருக்கும். பிள்ளைகளினால சிறப்பாகவும் உணர்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். வேலையில உயர்வும் இருக்கும். பதவியினால பெருமையும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரமான நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். என்று வருமானத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. சிலருக்கு நண்பர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். பயணங்களினால நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உங்கள் தாயாருக்காக மருத்துவ செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பற்றாக்குறைகளும் நீங்கும். வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களுடைய சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். மாணவர்கள் தங்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. என்று காதல் உறவுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கோபத்தை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய வகையில அனுகூலமான சூழ்நிலைகளும் இருக்கும். செய்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பாக பிரிவினைகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணையினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களை நீங்களே தன்னம்பிக்கையுடன் வைத்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். திட்டமிட்டு அதன்படி செயலாற்றினாலே போதும். அதிக பணிகளின் காரணமாக உங்களுடைய செயல்திறன் பாதிக்காமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. சிறப்பாக செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவில குடும்பத்தில இன்று சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல மோதல் போக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. அவர்களிடத்துல வேறுபாடுகளை மறந்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க சலிப்பாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதமானாலும் எடுத்த வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பல வகைகளிலும் நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகளை எல்லாமே விருப்பப்பட்டு முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். உயர்வும் உண்டாகும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோடும் இருப்பீங்க. கடந்த கால சேமிப்புகள் இப்பொழுது கை கொடுப்பதாகவும் இருக்கும். என்ற சில இடையூறுகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல சோம்பேறித்தனத்தை காட்டவும் வேண்டாம். இன்று விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. பேச்சுக்கள்ல கம்பீரமும் இருக்கும். தைரியமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அனுபவமிக்க மேலை ஆட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல உறவினர்களினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பெரியதாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். இன்று சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று சில வேலை பழுவின் காரணமாக மற்றவர்களிடத்துல வேலைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால நிம்மதியாகவும் உணர்வீங்க. தொழிலதிபர்களுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நிதி ஆதாயமும் உண்டாகும். கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பழக்க வழக்கங்கள்ல சில புதுமைகளையும் செய்வீங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். உயர் பதவிகள்ல இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:41 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இப்பொழுது எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சிறந்த முறையில நல்ல தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்குங்க என்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பான மனநிலையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு எதிரிகளாக இருந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த நன்மைகளும் வந்து சேரும். அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். உடலை வருத்தி இருந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்காக புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நல்ல பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் சோர்வும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வணிக நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கடந்த கால பிரச்சனைகளும் மறந்து முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பெண்கள் இடத்துல உதவிகளும் வந்து சேரும். பெண்களுக்கு பணிச்சுமை என்று அதிகமாக தங்க இருக்கும். புதியதாக அறிமுகமாகின்ற நண்பர்களுடன் கவனமாக பேசுவதும் நல்லது. என்று சில வேலைகள் அதிகமாக இருப்பது சலிப்பையும் ஏற்படுத்தலாம். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. தந்திரமான சில விஷயங்களின் மூலம் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பர செலவுகளின் மூலமாக நெருக்கடிகளும் ஏற்படலாம். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:41 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் அமைதியின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். என்று நிதானத்துடன் செயலாற்றுவதும் நல்லது. நம்பிக்கை உணர்வுகளுடன் இருப்பதும் நல்லது. நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. பணிகளை பொறுத்தளவிற்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் இருக்கும். அதிக பணிகளும் இருக்க தங்க செய்யும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய வியாபாரத்துல கூட நிறைவான லாபத்தையும் பெறலாம். வேலை இடங்கள்ல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். கடன் சுமையும் குறையும். வீண் செலவுகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால நன்மைகளும் உண்டாகும். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளுக்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகள்ல உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நம்பியவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வெளியூர் பிரயாணங்களின் பொழுது பணத்தை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க.
என்ற சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க என்ற உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் குறையும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. நண்பர்களின் மூலமாக உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் இனம் புரியாத உற்சாகமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல நீங்க கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. சில செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி நிலையில சுமூகமான போக்கும் இருக்கும். ஆக்கப்பூர்வமான பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த முடிவுகளும் வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய சிந்தனைகள்ல நேர்மையும் இருக்கும். வேலைகள்ல வெற்றியும் பெறுவீங்க. பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறிய தொழில் முயற்சிகளுக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. என்று உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். என்று தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று உற்சாகத்துடன் வேலைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல எண்ணங்களுடனும் இருப்பீங்க. நேர்மறையான எண்ணங்களுடன் செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் இறுக்கமாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகள்ல தொழில் சார்ந்த முறையில செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கமும் இருக்குங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அமைதியான போக்கும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்க தங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதும். சில வீண் செலவுகளும் இருக்கும். அதற்கான வருமானமும் இருக்கும். போட்டியாளர்கள் கிட்ட சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பகைமை உணர்வுகளும் நீங்கும். வியாபாரத்துல சற்று அக்கறையாக இருப்பதும் நல்லது. கண்ணும் கருத்துமாகவும் செயல்படுவீங்க. பெண்கள் விஷயத்துல கவனமாகவும் பேசுங்க. வேலையில அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. வெளியூரில் இருந்து வரவேண்டிய உதவி தொகைகளும் கைக்கும் வந்து சேரும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய மனம் கோணாமல் பேசுவதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலை சுமையினால உடல் அசதியும் மன சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நற்பெயரும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தொழில் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். நடைமுறை மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தொழில சில புதுமைகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. எண்ணங்கள்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க.
வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். இணையத்துறைகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். திடீர் செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு திருமணம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திருப்தியுடனும் அமைதியுடனும் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான செயல்களை தள்ளி போடவும் வேண்டாம். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். மனதில் சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். திருமண உறவுல இன்று எளிதில் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பாராத லாபமும் இருக்கும். வீரதீர செயல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல மனமும் ஈடுபடவும் செய்யும். பெயரும் புகழும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசாங்க அதிகாரிகளினால சில பரிசு பொருட்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புத்தி சாதுரியத்துடனும் இருப்பீங்க. எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டியாளர்களினால தொழில சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். நேரம் தவறாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்ப்பதும் நல்லது. அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் கைகூடும். சபைகள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல விஐபிக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். உலோகங்கள் தொடர்பான வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களிடத்துல மகிழ்ச்சியுடன் பேசவும் செய்வீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். முக்கியமான வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். மனம் தளராமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உற்சாகம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். கல்வி கற்கின்ற திறன்ல வித்தியாசமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. குழந்தைகளிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பணிகள்ல சின்ன சின்ன இடமாற்றங்களும் ஏற்படலாம். முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். கௌரவ பொறுப்புகளின் மூலமாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொதுமக்கள் சார்ந்த துறைகள்ல இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. பணிகளை எல்லாமே விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு என்ற ஒரு தரத்தை நிர்ணயமும் செய்தும் கொள்வீங்க. உங்களுடைய பணிகள்ல அதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல வேலைகளுக்காக இன்றைய நாள்ல பணத்தை நல்ல முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று தைரியத்துடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. முக்கியமான வேலைகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கத்தங்க செய்யும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்காக கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று நல்ல செய்திகளும் வந்து சேரும். பயிர் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்ததும் நிறைவேறும். உடல் சோர்வு இருந்தாலுமே மன சோர்வு என்று எதுவும் இருக்காது. அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி மன அமைதியும் உண்டாகும். தொழில கவனத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. போன்ல இருந்து வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. பிள்ளைகள் பொறுப்புணர்வும் செயல்படுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் உடையும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. எதிர்பார்ப்புகளும் நீங்கும். குடும்பத்துல சிலர் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. பிறர்களுடைய செயல்கள்ல நீங்க ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வேலை தொடர்பாக உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவும் இருக்கும். மனதுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உயரதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல உறுதியும் தைரியமும் இருக்கும். முன்னேற்றமும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. புத்துணர்ச்சியுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திடமான மனதுடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே திடமான மன உறுதியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. திறமைகளுடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். இன்று பகைமைகளும் நீங்கும். தொழில ஏற்பட்டு இருந்த தடைகளையும் தாண்டி வெற்றியும் பெறுவீங்க.
எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் நீங்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளையும் அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரிக்கான நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இன்று பெரியவர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மற்றவர்களை வென்று காட்ட வேண்டும் என்ற ஆசையுடனும் இருப்பீங்க. நிதி நிலையில மாற்றங்களும் இருக்கும். வியாபாரத்துல உங்களுடைய அனுபவங்கள் கை கொடுப்பதாகவும் இருக்கும். ஆராய்ச்சி பணிகளை எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகளுக்கு ஏற்ப அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிர்வாகத்துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார முதலீடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் ஆதாயத்தை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய நடவடிக்கைகள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. கடினமான பணிகளையும் எளிமையாக ஆற்றவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நேரத்தை வீணடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயலாற்றினாலே போதுங்க. இன்று சுமூகமான போக்கும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இன்று ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. பொதுவான முடிவுகளை எடுப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்பற்றாக்குறைகளும் இருக்கத்தங்க செய்யும். செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சிக்கனமாக செலவழிப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சற்று சிரமப்பட்டாவது வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியாகவும் இருப்பீங்க. தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். என்று எடுத்த வேலைகளை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்ற உத்வேகத்துடனும் இருப்பீங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சின்ன சின்ன குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அதிக நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். பணிபுரியும் இடத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். இன்று சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகத்துடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மேன்மை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஒரே நாள்ல முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வீண் பழிச்சொற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிறிய அளவுல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும்.
புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. என்று பொறுமையாகவும் இருங்க. சின்ன சின்ன வேலைகளுக்காக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். தைரியத்துடனும் இருப்பீங்க. நேர்மறையாக சிந்தித்து நல்ல ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடனான உறவு நிலை அவ்வளவாக சிறப்பாக இருக்காது. அவர்களை அனுசரித்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். சிறந்த முறையில பழகுவதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களிடத்துல பேசும் பொழுது மனம் விட்டு பேசுவதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். தொழில்துறையில போட்டிகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். உங்களின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். மன உறுதியோடு எந்த ஒரு வேலையிலும் இறங்குவதும் நல்லது. நேர்மையாகவும் நிதானத்துடனும் இருப்பீங்க. அவசியமான நேரத்துல வரவேண்டிய பண உதவிகளும் வந்து சேரும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல வேலைகளை உடனடியாக முடிக்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படவும் செய்வீங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த சில தாமதங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்மாமனுடைய வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தகவல் தொடர்புகளின் மூலமாக நன்றாக சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல சீரான மனநிலையுடனும் இருப்பீங்க. இனிமையான பேச்சுக்களின் மூலமாக உங்கள் துணையை
நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல பயனுள்ள செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில்கள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆட்சியாளர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அலுவலகங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். கல்வியில பிள்ளைகள் சாதிக்கவும் செய்வாங்க. கலையில சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல துணிச்சலான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழில்துறையில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கலை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சிக்கனமாக செலவிட்டு சேமிக்கவும் தொடங்குவீங்க. எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன வசதிகளும் பெருகும். அதிகார பதவியில இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையையும் பெறுவீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. பெருந்தன்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தாய் தந்தை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.